ஸோ கமலஹாசன் அவர்கள் இங்க ரங்கராய சக்திவேலா இருக்காது. அவரோட இடத்த பிடிக்கிறதுக்காக சுத்தி இருக்கவங்கலாம் சில சகுனி ஆட்டங்கள்லாம் ஆடுறாங்க. அதுல இருந்து யார் வந்து அந்த இடத்த பிடிச்சாங்க, ரங்கராய சக்திவேல் அவர்களை வந்து என்ன பண்ணாங்க, அவர் வந்து உயிரோடு திரும்பி வந்தாரா, வந்து பழி வாங்கினாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து போகும். அவருக்கு சாவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரே அதுக்கு வந்து ஒரு ஹிண்ட்டும் குடுத்திருப்பாரு. அதுக்கு ஒரு டயலாகும் இருக்கு. ஸோ படத்துல வந்து ஒரு 3 டயலாக் வந்து பயங்கரமா வந்து ஹிட் ஆச்சுங்க. அதுல வந்துட்டு எஸ்டிஆர் அவர்கள் சொல்லுவாரு பார்த்தீங்களா, அந்த ஒரு ட்ரெய்லர்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதிலேயே தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்த வந்து அவர் புடிச்சிட்டாரு அப்படின்ற மாரி. அண்ட் 2வது டயலாகா பார்த்தீங்கன்னா, பவர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம தான் பவர் தேடி போணும் அப்படின்ற மாரி ஒண்ணு சொல்லுவாங்க. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சகுனி வேலைகள் ஆரம்பிச்சுருச்சு அப்படின்ற மாரி. அண்ட் 3வதா வந்துட்டு ஒரு டயலாக் இருக்குங்க. மேடம் ஐ அம் யுவர் ஆடம் அப்படின்ற மாரி வந்துட்டு ஒரு டயலாகுங்க. இது வந்து ஒரு ரொமான்டிக் டயலாக் தான். ஸோ இது யார்கிட்ட பேசியிருப்பாங்க அப்படின்றது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரிய வரும். ஸோ இந்தந்த ஃபேக்டர்ஸ் இந்த டயலாக்லாம் சொல்லும்போது தியேட்டர் வந்து எரப்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கங்க கொஞ்சம் வந்து டிப் ஆயிட்டே இருந்துச்சு. படம் பார்க்கும்போது என்னடா இது நம்ப ஏற்கனவே எங்கேயோ பார்த்த கதை மாரி இருக்கே. அண்ட் இது யூசுவல் ஸ்டோரி லைனாவும் இருக்கே. அடுத்தது பிரெடிக்ட் பண்ற மாரி சீன்ஸ் இருக்கே அப்படின்ற மாரி பக்கத்துல இருக்கவங்க நெறைய அந்த மாரி முணுமுணுப்பாங்கல்ல, அதெல்லாம் தெரிய வந்துச்சு.